இன்னைக்கு வந்து நான் நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். நேற்று டே 1 ஜூஸ் என்ன போட்டிருந்தோம் சம்மருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். ட்ரை பண்ணீங்களான்னு தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு டே 2 என்ன வந்து ஜூஸ் போட போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இன்னைக்கு என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் வச்சு தான் ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி காலையிலே நான் பாதி கட் பண்ணி எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். சம்மருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுவும் ஜூஸாக போட்டு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். பாதி வாட்டர் மெலன் காலையிலே காலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜூஸ் போட்டு வச்சா ஆதி வந்து ஸ்கூல் போயிருக்கான், வந்து கூட அந்த ஜூஸ் எல்லாம் குடிப்பான். இந்த ஜூஸ் போடும்போது இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துருங்க, இந்த மாதிரி இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்படி எடுத்தாலும் வேற வழி இல்லை, இல்லைன்னா அது அப்படியே கசப்பா இருக்கும். விதையெல்லாம் இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். விதை இல்லாத தர்பூசணிலாம் வருது, அதெல்லாம் வேண்டாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிற தர்பூசணி பழங்களையே கட் பண்ணி சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு குடிங்க சம்மருக்கு. எப்பயுமே இந்த விதை இல்லாத பழங்களை ட்ரை பண்ணாதீங்க. எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டேன். இந்த விதைகள்லாம் ஒன்றும் பண்ணாது. இந்த கருப்பு கலர்ல இருக்கிற விதை எல்லாமே எடுத்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தேவையான அளவு வாட்டர் மெலன் எடுத்துக்கோங்க. நான் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 3 கிளாஸ் 4 கிளாஸ் வர மாதிரி தான் போட போகிறேன். ஸோ எல்லா வாட்டர் மெலனும் நான் உள்ளே சேர்த்துட்டேன். ஜென்ரலாக வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் ஜூஸ் பண்ணி சாப்பிடுவோம், கூட எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் இது உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது புதினா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் புதினா ஃப்ளேவர், அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி சர்க்கரை கூட உங்களுக்கு வேணுங்கிறவங்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் மெலன் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் அடிக்க வேணாம். அதே மாதிரி வடிகட்டுறதா இருந்தாலும் வடிகட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வடிகட்டலை, அப்படியே தான் எடுத்திருக்கேன். இது கூட நான் வேற என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக இது எல்லா ஜூஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லதும் கூட. உடம்பை குறைச்சியாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 hours 4 hours ஊற வைங்க. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 9 o'clock இதை வந்து தனியாக ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இது நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த சியா சீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் நான் பண்ணும்போது இதில் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை, அதனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கு. நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு தேவையான ஜூஸ் ரெடி. சியா சீட்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க நீங்க இதை இப்படி மேலோட்டமா கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். மின்ட் லீஃபும் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ஜூஸ் ரெடி, நான் குடிக்க போறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30, செம்ம வெயில் டைமு. இந்த ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம். இந்த மின்ட் லீஃப் வந்து நான் சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சேன், எடுத்துடுறேன். வேற லெவலில் இருக்குங்க, சில்லுன்னு இருக்கு. நான் இதில் வந்து ஐஸே ஆட் பண்ணல, நீங்கள் வேணா ஐஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அடல்ட்டுக்கெலாம் சுகர்லாம் தேவைப்படாது. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த இனிப்பு கொஞ்சம் பத்தாம கூட இருக்கும். அவங்களுக்கு இன்னும் நல்லா இனிப்பாக வேணும்ல, வேணா நீங்கள் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சியா சீட்ஸ் நல்லா இருக்கு. அப்பா, வெயிலுக்கு இதமா சூப்பரான வாட்டர் மெலன் ஜூஸு நான் குடிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி குடிங்க. முக்கியமாக இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த டைமில் குடிங்க, ரொம்ப ரொம்ப வயிறுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஜூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.